இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகள். சங்கீதம் 119 அதிகாரம் 57 வசனத்திலிருந்து 64 வசனம் வரையிலும் சங்கீதத்தினுடைய ஆசிரியர் ஒரு ஆழமான ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்ளுவேன் என்றேன் என்று அந்த வசனத்தை தொடங்குகிறார். சங்கீதம் 16:5 சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என்று சொல்லுகிறார். என் சுதந்திரம் என்று சொன்னால் என்னுடைய உரிமை சொத்து, என்னுடைய பாத்திரத்தின் பங்குமானவர், என்னுடைய ஒரு போர்ஷன் ஆனவர் என்று சொல்லுகிறது போல ஆண்டவரை தன்னுடைய பங்காக இங்கே சங்கீதத்தினுடைய ஆசிரியர் என்னுடைய வாழ்வின் ஒரு போர்ஷன் அவர்தான் என்று சொல்லுகிறதை, நான் ஒரு போர்ஷன் என்றால் அவர் ஒரு போர்ஷன் என்று சொல்லுகிறது போல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உபாகமம் 32 அதிகாரம் 9 வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் அவருடைய பங்காக இருக்கிறார்கள். யாக்கோபு அவருடைய உரிமை சொத்தாக இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் மனிதர்களை குறித்து, அவருடைய பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம். புலம்பல் 3 அதிகாரம் 24 வசனத்திலே எரேமியா சொல்லுகிறார், கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதிலிருந்து என்ன காரியத்தை புரிந்து கொள்கிறோம்? சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையானது தேவனையும் அவருடைய வார்த்தையையும் சுற்றி மையமாக கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நாமும் கூட தேவனையும் அவருடைய வார்த்தையும் அவருடைய அன்பையும் சுற்றித்தான் நம்முடைய வாழ்க்கையை அமைக்க முடியும். அமைத்தால் ஆசீர்வாதம் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்தில் இயேசு தன்னுடைய சீஷர்களோடு கூட பகிர்ந்து கொண்ட அந்த பிரசங்கத்தை நாம் ஆழமாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை பார்த்து நாமும் சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் என் பங்கு என்று சொல்ல முடியும். அவரும் நம்மை பார்த்து நீ என்னுடைய பங்கு என்று அவரும் நம்மை குறித்து சொல்ல முடியும். யோவான் 15 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 10 வசனம் வரையிலும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நான் ஒரு திராட்சை செடி என்று தன்னை சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், என் பிதா தகப்பன், நம்முடைய தகப்பனாகிய நம்முடைய தேவனை, பிதாவை பார்த்து அவர் திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லுகிறார். நம்மை பார்த்து சொல்லுகிறார், அவரிலே இருக்கக்கூடிய கொடிகள் என்று சொல்லுகிறார். நம்ம அதிக கனிகளை கொடுக்கும்படியாக அவர் அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார். அந்த பகுதியிலே ஆண்டவர் 3 காரியங்களை சொல்லுகிறார். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். என்னில் நிலைத்திருங்கள், என்னில் ஒரு போஷனாக இருங்கள். நான் செடியாக இருந்தேன் என்று சொன்னால் என்னுடைய வேருக்கும் என்னுடைய சாருக்கும் பங்குள்ளவர்களாக, ஒரு கொடிகளாக நீங்கள் மாறிவிடுங்கள் என்று சொல்லி என்னில் இணைந்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட ஒரு கொடியைப் போல எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும் என்று எச்சரிக்கவும் செய்கிறார். 7 வசனத்தில் திரும்ப சொல்லுகிறார், நீங்கள் என்னிலேயும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், இங்கே வார்த்தையில் வருகிறார். நீங்கள் என்னில் நிலைத்திருக்க வேண்டும், நான் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். நான் ஒரு செடி என்றால் நீங்கள் ஒரு கொடியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். இப்பொழுது சொல்லுகிறார், என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும், என்னுடைய வசனங்கள் உங்கள் வாழ்விலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள், எனக்கு சீஷராய் இருப்பீர்கள், என் பிதா மகிமைப்படுவார் என்றெல்லாம் சொல்லிவிட்டு 10 வசனத்தில் திரும்ப சொல்லுகிறார், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என்னுடைய அன்பிலை நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அன்பிலை நிலைத்திருக்கும்படியாய் அழைக்கிறார். தன்னிலே நிலைத்திருக்கும்படியாய், தன்னுடைய வார்த்தைகளிலே நிலைத்திருக்கும்படியாய், தன்னுடைய அன்பிலே நிலைத்திருக்கும்படியாய், இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் என்னுடைய வாழ்விலே
ஒரு பங்காக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் நான் மையமாக, உங்களுடைய எல்லா முயற்சிகளிலும், உங்களுடைய எல்லா பிரயாசங்களிலும், உங்களுடைய எல்லா காரியங்களிலும் நான் ஒரு மையமாக, ஒரு பங்காக இருக்க வேண்டும் என்பதை இங்கே ஆண்டவர் உணர்த்துவிக்கிறதை பார்க்கிறோம். அதனால தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்காக ஒரு ஜெபத்தை செய்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல, நாம் ஒருவருக்கொருவர் இணைந்திருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்கிறார். நீர் எந்த மகிமையை எனக்கு தந்தீரோ அதே மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். நாம் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்லி ஜெபித்து விட்டு இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் பிதா, குமாரன், நாம் இவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பங்காக நாம் மாறிவிட வேண்டும் என்று விரும்பி இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். அதற்காகத்தான் மகிமையே தந்தேன் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இங்கே சங்கீதத்தின் ஆசிரியர் கீழே உள்ள வசனங்களில் அழகாக குறிப்பிடுகிறார். 57ஆம் வசனத்திலே நாம் அவருடைய வார்த்தைகளில் நிலைத்திருக்க வேண்டும். இயேசு சொன்ன அதே காரியங்கள் தான் இங்கே சொல்லப்படுகிறது. வார்த்தைகளில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை கை கொள்ளுகிறவர்களாக வாழ வேண்டும். நம்முடைய முழு இருதயத்தோடும் அவருடைய முகத்தையும் அவருடைய கிருபையையும் நாம் தேட வேண்டும். அவருடைய அன்பை நம்முடைய முழு இருதயத்தோடு தேடணும். அதாவது அவருடைய அன்பில் நிலைத்திருப்பது போல என்று இயேசு சொல்லுகிறாரே, அது இங்கே குறிப்பிடப்படுகிறதை பார்க்கிறோம். 3வது காரியம், கால்களை அவருடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்ப வேண்டும். தாறுமாறாக ஓடுகிற அந்த உலக வாழ்வில் இருந்து ஆண்டவரேமுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாக, என் பாதைகளுக்கு வெளிச்சமாக இருக்கட்டும் என்று சொல்லி அந்த பாதைகளிலே நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவருடைய வார்த்தைகளுக்கு தீவிரமாக கீழ்ப்படிய வேண்டும் என்று 60ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். துன்மர்களால் எனக்கு இழப்புகள் வந்தாலும் கூட நம்முடைய வேதத்தை மறக்காத ஒரு உறுதியான வாழ்க்கையை நான் வாழ்வேன் என்று 61 சொல்லுகிறார். 62ஆம் வசனத்தில் பாதி ராத்திரியிலும் ஜெபிப்பேன் என்று சொல்லுகிறார். அதாவது நம்முடைய வாழ்வில் எந்நேரமும் அடிக்கடி நாம் ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை அவர் உணர்த்து வைக்கிறவராக இருக்கிறார். 63ஆம் வசனத்தில் அவருக்கு பயந்தவர்களோடு கூட தொடர்பு இருக்க வேண்டும். அவருடைய அன்பே அவரிடத்தில் அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறவன் அவரை நேசிக்கிறவர்களிடத்திலும் அவருக்கு பயப்படுகிறவர்களிடத்திலும் அன்பு செலுத்தி அவர்களோடு கூட தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசியாக சொல்லுகிறார், அவருடைய அன்புக்காக, கிருபைக்காக நான் எதிர்நோக்கி காத்திருக்கிற காரியத்தை அவர் சொல்லுகிறார். பூமி முழுவதும் அவருடைய கிருபையினால் நிறைந்திருக்கிறபடியினால் அந்த அன்பு, அந்த கிருபை என்னையா? சங்கீதம் 36:6ஆம் வசனத்தில் மனுஷனையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிற அவருடைய அன்பில், அந்த அன்புக்காக நான் எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே இந்த காரியங்களை, 8 காரியங்களை இந்த வசனங்களிலே சங்கீதத்தின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். நான் உம்முடைய வாழ்விலே, நீர் என் பங்காக, நான் உம்முடைய பங்காக, நீர் என்னில் நிலைத்திருக்க, நான் உம்மில் நிலைத்திருக்க, இப்படிப்பட்ட காரியங்களை கடைபிடித்தால் இது சாத்தியமாகும் என்று சொல்லி இந்த சங்கீதத்தின் ஆசிரியர் கற்றுக் கொடுக்கிறார். இயேசுவோ இதை நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டவர் மாத்திரமல்ல, பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படிக்காக நீர் தந்த அதே மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே, இவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கட்டளையிடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறார். நாம் இந்த வசனத்தினுடைய ஆழங்களை புரிந்து கொண்டு அவரில் நிலைத்திருக்கவும், அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கவும், அவருடைய அன்பில் நிலைத்திருக்கவும் பிரயாசப்படுவோம். வருகைகளை கைவிடப்படாதபடி எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன். செடியான உம்மோடு இணைந்து விட்டேன், கொடியாய் படர்ந்து கனி தருவே, இலைகளெல்லாம் மருந்தாகும், கனிகளெல்லாம் விருந்தாகும், உம்மில் நான்
உமக்குள்ளே வளர்கிறேன்.